ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனக்கு தெரிந்த சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காயை வச்சு ஒரு மசாலா பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க கூட காரம் கம்மியாக போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், நம்ம நூக்கோல். இதுங்க இது வந்து நான் ஒரு 4 பெரிய சைஸ் நூக்கோல் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் தோல் சீவியாச்சு. இதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு, பட்டை, கிராம்பு, குழம்பு மிளகாத்தூள், தக்காளி ஒரு 4, வெங்காயம் 2, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கோங்க. அது சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்புலாம் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் சின்ன சைஸ் தக்காளி 4 எடுத்திருக்கேன். நான் வந்து 4 நூக்கோல் எடுத்திருக்கேன். அதுக்காக இந்த அளவில் நான் தக்காளி வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஏற்கனவே வறுத்து அரைச்சது தான், அதனால் பச்சை வாசனைலாம் அடிக்காது. ஓரளவுக்கு வதக்கிட்டால் போதும். நூக்கோல் வந்து இந்த வடிவத்தில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ காயை சேர்த்தாச்சு. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா இந்த மசாலாவில் எண்ணெயோடு கலந்து நல்லா வதக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வந்து செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நூக்கோல் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது தண்ணியெல்லாம் நல்லா சொந்திருச்சு. இதுக்கப்புறமா பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக வெந்துருச்சு. இதுக்கப்புறமா மல்லித்தலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம். இல்லாட்டி ஒயிட் ரைஸ்லேயே வந்து இது கூட போட்டு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.